வணக்கம், நான் உங்கள் குஹான். சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் பார்த்தேன். வெரி பியூட்டிஃபுல். அதோட பாதிப்பு வந்து எனக்கு உங்ககிட்ட பேச வச்சிருக்கு. ஒரே மாதிரி நான் தமிழ் படத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு சீரிஸ். இது கண்டிப்பா நீங்களும் ரசிச்சு பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அதை பத்தி ஒரு சின்ன நரேஷன் மட்டும் கொடுக்கலான் இருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த இதை பாருங்க. நீங்க மொத்தம் வந்து 8 பாகம் கொண்ட சீரீஸ் இது. முதல் 2 பாகம் வந்து கொஞ்சம் டிராகிங்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அடுத்த 6 பாகம் அவங்களை அப்படியே ஒரு இடத்துல இறுக்கி போட்டு உட்கார வச்சிருவாங்க. நிச்சயமா நீங்க பாருங்க. நீங்க ரிப்லி அப்படின்றதுதான் இந்த தொடரோட பெயர். அந்த டாம் ரிப்லின்னு சொல்லி அதில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஆண்ட்ரூ ஸ்காட்டன் தான் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் மெயின். முழுக்க அவரை சுற்றி தான் கதை இருக்கும். ஸோ அவரோட பேரை வச்சே அந்த அந்த சீரீஸை வச்சிருப்பாங்க, ரிப்லி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல வந்து மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரக்டர் தான். அதில் ஃபர்ஸ்ட் இந்த டாம் ரிப்லி. இவர் ஒரு எலிட் ஃப்ராட்ஸ்டர். பேங்க்ல செக் ஃபோர்ஜரி, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பேசுற மாதிரி, அக்கௌண்டிங் பேசுற மாதிரி, இந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர். ஒரு ஹை கிளாஸ் ஃப்ராட்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கேரக்டர் வந்து அப்படின்னா ரிச்சர்ட் கிரீன்லீஃப் என்கின்ற டிக்கி. இவர் வந்து அமெரிக்கால இருந்து இட்டாலியில போய் செட்டில் ஆன மாதிரி அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுற ஒரு கேரக்டர், பணக்கார வாலிபன் அவர். மூணாவது வந்து மார்ச் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரில இருந்து அந்த இட்டாலியில வந்து இருந்து அந்த அவங்க ஸ்டே பண்ணிருக்கிற ஊர் பேர் வந்து அட்ரானின்னு ஒரு பேர். அந்த ஊரை பத்தி ஒரு ஒரு ரைட்டர் மாதிரி வந்து கிரீன்லீஃபும் இந்த மார்ஜும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. டிக்கி, அதான் அந்த கிரீன்லீஃப் பேர் வந்து டிக்கின்னு பேரு. 4வது கேரக்டர் யார் அப்படின்னா ஃப்ரெடி அப்படின்னு ஒருத்தங்க. அவங்க வந்து எப்படின்னா அவர் வந்து இந்த கிரீன்லீஃப்க்கும் மார்ஜுக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட். அவர் அவங்களும் யூஎஸ்ல இருந்தா வந்திருப்பாரு அவர். ஸோ அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த சீரீஸ்ல. அவரு 5வது யார் அப்படின்னா இந்த சீரீஸோட நடு பாகத்துல தான் மெயினா வருவார். அவர் இந்த மர்டர்லாம் நடந்து முடிஞ்ச இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஒரு சீஃப் போலீஸ், ஒரு இட்டாலியன் இதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீஃப் போலீஸ். அவர் பேர் இந்த ரவினி அப்படின்ற பேர். ஒரு பாக்குறதுக்கு அசப்புல இப்போ இருக்கிற ரவிசாஸ்திரி மாதிரியே தான் இருப்பாரு. கண்ணெல்லாம் குண்டா இருக்கும், அதே ஹைட்டு, அதே முஷ். சிரிச்சாருன்னா அந்த அந்த பல்லு கேப்ல அந்த அந்த பல்லோட இது வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ பாக்குறது நம்மளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் அந்த கேரக்டர் அதுல பாக்குறது. இது போக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய வரும். அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல பாக்குறது, இப்போ காஃபி ஷாப்ல நிறைய பேரை மீட் பண்றது, இவங்க எல்லாருமே. பட் அதை விட ஒரு 2 முக்கியமான சப்போர்ட்டிவ் கேரக்டர் யாருன்னா இந்த ரிச்சர்ட் கிரீன்லீஃபோட பேரண்ட்ஸ். அவங்க வந்து ஹெர்பர்ட் கிரீன்லீஃப் அண்ட் எமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஎஸ்ல இருப்பாங்க அவங்க. ஸோ இவ்வளவுதான் மெயினா வந்து கேரக்டர்ஸ் அந்த படத்துல, அந்த எபிசோட்ல. பட் இதையும் மீறி அதுல ஒண்ணு இருக்கும். அந்த கதையோட ஸ்கிரிப்ட், அந்த அந்த மெயினா பண்ண அந்த எடிட்டிங், அந்த கதையை எடுத்த விதம், அந்த கதையோட டயலாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து அந்த இட்டாலியில வந்து ஒரு 5-6 இடத்தை காமிப்பாங்க நமக்கு. அந்த சாண்ட்ரிமோ அப்படின்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் ரோம், அதுக்கப்புறம் வந்து பலர்மோ அப்படின்னு படத்துல காமிப்பாங்க. இதுல குறிப்பா வந்து இந்த அட்ரானி அப்படின்னு ஒரு பிளேஸை பத்தி தான், அதுலதான் இவங்க எல்லாம் ஸ்டே பண்ணிருப்பாங்க. முதல்ல காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லா கடல், அப்புறம் ரோடு, அப்புறம் அப்படியே மலை ஸ்டீப்பா இருக்கும். அதுலதான் வீடுகள் எல்லாமே, படி எல்லாம் அப்படியே குகை மாதிரி தான் ஏறி போகும் வீட்டுக்குள்ள போறது எல்லாமே. ஸோ அந்த காட்சி அமைப்பு எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் அதுல வந்து படத்தோட கேமரா ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க். ஸோ அதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா அந்த ஆங்கிள்ஸை சொல்லியே ஆகணும். தண்ணிக்கு அடியில இருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேல எங்க இருந்தோ ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் இருக்கிற அதுக்கு கீழே இருக்க ஒரு விண்டோ, அதுக்கு கீழே ஒரு ரோடு, அந்த ரோட்ல நடந்து போறதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்க ரொம்ப டீடைல்டா எடுத்திருப்பாங்க. அந்த சவுண்ட், அந்த சர்ச் பெல்லு,
அதுக்கப்புறம் அந்த கொயர் சாங், அப்புறம் இந்த சீகல்லோட அந்த பறவையோட சவுண்ட் அந்த பீச்சில் வர்றது, இதெல்லாம் ரொம்ப நீட்டாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக அந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் தான் சொல்லி ஆகணும். அது அதுக்கப்புறம் அதில் ஒரு கேரக்டர்னு சொல்ல மாட்டேன், ஒரு 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 கிரியேச்சர், ஒரு லூச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை ஒன்று வரும். ஸோ நீங்க பூனை அப்படின்னு இந்த த்ரில்லர் மூவிலலாம் நீங்க நிறைய பார்த்துருப்போம் நம்ம பழைய தமிழ் படத்துல எல்லாத்தையுமே. அப்படியே ஒரு ஹீரோயின் உள்ள போகும்போது அப்படியே காது பக்கத்துல கிரீச்சுன்னு கத்திட்டு அந்த பூனை போகும், அது ஒரு திகில் உணர்வை ஏற்படுத்தும். இல்லையா, எங்க ஒரு சவுண்ட் கேட்கும் சொல்லி கதவை திறப்பாங்க, பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு இவங்களை தாண்டி போவோம் அந்த பூனை, அது ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லா கேரக்டரும் எப்படி ரொம்ப ஸ்லோ அண்ட் கூல் அண்ட் காம்போஸ்டா நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அந்த லூச்சோவும் அதோட பிரசன்ஸை நம்மளுக்கு அதில் காமிக்கும். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வரும், அவர் இவ்வளவு நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த ஊரோட அமைப்பு, அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அந்த இதுல. அந்த இட்டாலிய எல்லாமே இந்த நேரோ ஸ்ட்ரீட்ஸ், அந்த கிரானைட் காபிள் ரோட்ஸ், அப்புறம் மழை நைட்ல காமிக்கிறது, அதுக்கப்புறம் ஓல்டு டேஸ் அந்த ஃபியட்டு, ஹியூஜ் பில்டிங்ஸ், அந்த டோர் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அந்த சேர் எல்லாம் ஓல்டு டே சேர்ஸ், ஆட்களே இல்லாத மெதுவா நடந்து போற மாதிரி அந்த அதெல்லாம் அந்த கிரிசில் அந்த விடுறது, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடம் வெனிஸ். அந்த வெனிஸை இதுல காமிச்சிருப்பாங்க. அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணதே கிடையாது அந்த வெனிஸ், அந்த சீரீஸ்ல காமிச்சது. அது எல்லாமே இந்த படத்தோட இந்த சீரீஸ்க்கு ஒரு வேல்யூ அண்ட் கேரக்டர்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். லெட்ஸ் கோ டு தட் ஸ்டோரி. ஒரு சின்ன நரேஷன் கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றத சொல்லுங்க. நீங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு கப்பல், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஹெர்பர்ட் கிரீன்லீஃப் அண்ட் எமிலி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டிடெக்டிவை ஹையர் பண்ணி அவங்க பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த டாம் ரிப்லியை ஒரு ஒரு பார்ல மீட் பண்ணுவார். மீட் பண்ணி இந்த மாதிரி உனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, நீ பண்றியா அப்படின்பாரு. முதல்ல ஒரு கொஞ்சம் யோசிப்பாரு, அப்புறம் விசிட்டிங் கார்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பாரு. அந்த ஹெர்பர்ட் கிரீன்லீஃப் அண்ட் எமிலியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷிப்பிங் கம்பெனி நடத்துற கப்பிள்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட சன் அந்த ரிச்சர்ட் கிரீன்லீஃப் என்கிற டிக்கி, அவர் இட்டாலிக்கு போய் செட்டில் ஆயிட்டான், வரமாட்டேங்கிறான், ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றான். பட் அவங்க அப்பாவுக்கு அதுலலாம் உடன்பாடே கிடையாது, பணத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றான், அவனை எப்படியாவது நீ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாரு. நீ உனக்கு சேலரி கொடுத்துட்றேன், டிக்கெட்டு கொடுத்துட்றேன், போற வர்றதுக்கு காசு எல்லாமே உனக்கு பணம் எல்லாம் கொடுக்குறேன். அது வரைக்கும் பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கா இருக்கு, உணர்தா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆல்பத்தை எடுத்து இந்த ரிச்சர்ட் கிரீன்லீஃப் அந்த மார்ஜ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிப்பாரு. அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, அட்ரானி அப்படின்னு ஒரு ஊர்ல அவங்க இருப்பாங்க. அவங்க ஸோ நெக்ஸ்ட் டே இல்லை, அடுத்து என்ன பண்ணுவாரு, அடுத்த ஷார்ட்டே படத்துல எப்படி தான், அந்த சீரீஸ்ல எப்படி தான் வரும், அவர் இட்டாலி போற மாதிரி காமிப்பாங்க. இட்டாலி போய் ரீச் ஆயிடுவாரு. அங்க போயிட்டு அவருக்குன்னு ஒரு தனி இடம் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்க போய் எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் தேட ஆரம்பிப்பாரு இந்த அட்ரானின்ற பிளேஸ்ல இந்த ரிச்சர்ட் கிரீன்லீஃப் மார்ஜும். மேலே கீழே தேடி பார்த்துட்டு கடைசியில் பீச்சில் இருப்பாங்கன்னு தெரியும். பீச்சில் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சி தன்னை ஒரு ஏற்கனவே நியூயார்க்ல நான் உன்னை பார்த்துருக்கேன்ற ஒரு அறிமுகத்தோட 3 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க, இந்த மார்ஜ், கிரீன்லீஃப் அண்ட் டாம் ரிப்லி. ஒரு கர்டசி சேக் அவர் வீட்டுக்கு வர சொல்லுவாரு, போவாங்க. ரொம்ப நல்லா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கும். பட் இந்த மார்ஜுக்கு எப்படின்னா, இந்த ரிப்லி மேல ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் டே போவாங்க. இப்படி இந்த நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டாம் ரிப்லி என்ன பண்ணுவாரு, தன்னோட பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்காக ஒரு லெட்டர் போட்டே இருப்பாரு அவங்க பேரண்ட்ஸ்க்கு. அப்பப்போ லெட்டர் போடுவார், அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கிரீன்லீஃபோட பணக்கார வாழ்க்கை அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிரும் அவருக்கு. அந்த கிரீன்லீஃப் என்ன பண்ணுவாரு, கூட்டு போய் காமிப்பாரு அவரோட வீட்டுல. அந்த வீட்டுல ஃபுல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாமே கச்சக்கமா இருக்கும். அதை காமிச்சோன்னே இவர் என்ன பண்ணுவாரு, தன்னை மறந்து அதை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு, நான் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அப்படின்ட்டு, இந்த மாதிரி உங்க அம்மா தான் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க, அப்பா அம்மா என்னை ஒரு டிடெக்டிவ் ஹையர் பண்ணி என்னை உன்னை கூட்டிட்டு அனுப்பிச்சாங்க. அந்த கிரீன்லீஃப் அப்படியே சிரிப்பாரு, ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல்.
நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு. இல்ல அந்த ப்ரொபோசல் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ நீ உன் வழியில இருந்துக்கோ, நான் கொஞ்ச நாள் இருந்து நான் இங்க போயிடுவேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. அவருக்கு வந்து இன்னொரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துருவாரு இந்த டாம் பெப்லி. ரெண்டு பேரும் இந்த பிகம் வெரி க்ளோஸ். அடிக்கடி வெளியே போவாங்க வருவாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகிட்டே இருக்கும். லெட்டர் போடுவாரு அகைன், நான் வந்து கண்டிப்பா உங்க பையனை கூப்பிட்டு வந்துடுறேன். இப்படி பல நாட்கள் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் கெஃப்டேரியால இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு, ஃப்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் ஃப்ரெண்ட். அந்த கிரீன் லீஃப்க்கும் இந்த மார்ஜுக்குள்ள காமன் ஃப்ரெண்ட் வருவாரு. இந்த ஃப்ரெடி வந்து பார்த்த உடனே அவங்க காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ரெடி சொல்வாரு, உன்னை எங்கேயோ நான் நியூயார்க்ல பாத்திருக்கேன் அப்படின்பாரு. இல்ல என்ன நீ பாத்திருக்கவே முடியாது அப்படின்பாரு. இல்ல கண்டிப்பா நான் பாத்திருக்கேன் அப்படின்பாரு. அந்த ஃப்ரெடியும் ஒரு மாதிரி ஒரு சந்தேக பார்வையோடய தான் பார்ப்பாங்க இந்த டாம் ரிப்ளிய. பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த ரிப்ளி சொல்லுவாரு, எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கான்னு. இந்த டிக்கி என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இருப்பாங்க. தென் அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம் போல ஷாப்பிங் போறது, இப்படி சில வேலைகள் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம் அந்த இடத்துல எல்லாமே. அந்த மார்ஜுக்கு மட்டும் இவர் மேல ஒரு கண் இருக்கும். அப்புறம் மார்ஜுக்கும் இவருக்கும் ஒரு டாம் ரிப்ளி வந்து மார்ஜ் மேல ஒரு சின்ன பார்வை பார்ப்பாரு. அது வந்து மார்ஜுக்கு தெரியும், மார்ஜுக்கு பிடிக்காது. கிரீன் லீஃப்க்கும் தெரியும், கிரீன் லீஃப்க்கும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு சீன்ஸ்லாம் அதுல இருக்கும். அதுல இதுக்கு நடுவில் என்ன ஆயிரும், ஒரு 2 months ஆனதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று வரும் அவருக்கு யூஎஸ்ல இருந்து. அந்த அப்பா கிரீன் லீஃப்ல இருந்து இந்த டாம்க்கு வரும். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும் அப்படின்னா, போதும் நீ வந்து 2 மாசம் ஆயிடுச்சு, ஐ திங்க் யூ ஆர் ஃபெயில்ட் இன் யுவர் அட்டெம்ப்ட், ஸோ நீ திரும்பி வந்துரு, இதோட நம்ம கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணோன்னா அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவார். அப்படியே ஃபெயில்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீன் லீஃபை பார்க்க வருவார். பார்த்துட்டு அந்த கிரீன் லீஃப்க்கும் அவங்க அப்பா ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல இந்த காட்சி நிற்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்ஜை பார்க்க போலாம். மார்ஜை பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துவார் மார்ஜ், அவர் ரைட்டரு, இந்த அட்ரானின்னு இந்த ஊரை பத்தி எல்லாம் எழுதுறா அப்படிம்பாங்க. அப்புறம் தனியா பேசுவார். அவர் தனியா வந்து கிரீன் லீஃப் வந்து மார்ஜிட்ட பேசும்போது தன்னோட அப்பா போட்ட லெட்டரை பத்தி சொன்னும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல நீ அவரை பேக் பண்ணி அனுப்புறதான் பெட்டர், நீ இது பண்ணுங்கன்னு. இதை ஃபுல்லா எப்படி வந்து தூரமா இருந்து கவனிப்பாரு. அந்த ஷாட்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அவங்க. சரி, ஒரு ஒன் ஃபைன் டே நம்ம இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துல எப்படி இருக்கும்னா, அவங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு டேபிள்ல உட்காந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வந்து கோட்டினா அப்படின்ற ஊருக்கு போலாம் அப்படின்பாங்க. அந்த மார்ச் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி சான்ரிமோ அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, நம்மளுக்கு போலாமா அப்படின்னு கேட்பாங்க. மார்ச் என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் வரமாட்டேன், நான் வந்து எழுத போறேன், நான் கம்ப்ளீட் பண்ண எப்படியாவது இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு. டாம் ரிப்ளியை பார்த்து அவர் கேட்பாரு, போலாமா நம்ம அப்படின்பாரு. அவர் ரொம்ப ஹாப்பியாயிடுவார், எஸ் நான் வரேன் அப்படின்பாங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 பேரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இந்த சான்ரிமோ அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு வருவாங்க. அந்த இடத்துல வந்து 2 ரூம் செக்இன் பண்ணுவாங்க. செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் தனித்தனியா போவாங்க. இந்த டிக்கி வந்து நீ எங்க வேணா போ, நான் ஒரு ஹாஃப் டே வெளியே போயிட்டு வரேன். இந்த டாம் ரிப்ளி பீச்ல போய் உட்காந்துருப்பாரு. அப்படியே இந்த கிரீன் லீஃப் எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேராக பீச்சுக்கு வருவாரு. ஐம் சாரி, நான் ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணிட்டேன், ஐம் வெரி சாரி, நான் வந்து மார்ச்சுக்கு பர்ஃப்யூம்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ போட்டிங் போலாமா அப்படின்னு கேட்பாரு. சரி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெம்பரரியா ஒரு போட்டெல்லாம் ஹையர் பண்ற ஒருத்தங்கிட்ட பக்கத்துல அந்த பீச்சோட அப்படியே அந்த கரையோரமாவே நடந்து வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த போட்டை ஹையர் பண்ணி 2 hours அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க, பீச்சுக்குள்ள போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மைல்ஸ் டுகெதர் போயிடுவாங்க. ஒரு அலையே இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத இருக்கிற ஒரு தண்ணி நடுவுல அந்த போட்டு நிற்கும். கேஷுவலா பேச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த கிரீன் லீஃப் சொல்லுவாரு, கிறிஸ்மஸ்க்கு கோட்டினா போறேன் அப்படின்னு அவரு. டாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கேள்வி கேட்டுவாரு, உங்க அப்பா எனக்கு என்ன லெட்டர் எழுதினாரு உனக்கு அப்படின்னு. இந்த கிரீன் லீஃப் சொல்லுவாரு, இல்ல நீ வந்து என்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி லெட்டர் எழுதினா, நான் வந்து வரமாட்டேன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ நீ போய் சொல்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கான்ட்ராக்டை வந்து பண்ணிட்டாரு அவரு. இந்த டாம் ரிப்ளி சொல்லுவாரு, நான் போயிட்டு நான் பணத்தெல்லாம் கொடுத்துறேன்ற முதல்ல. ஏய் டோன்ட் வரி, பணத்தெல்லாம் நீ கொடுக்காத, நீ பணத்தை அப்படி கொடுக்கறதுலாம் டோட்டல் வேஸ்ட். ஏன்னா அது வந்து கம்பெனியோட டாக்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு செலவு கணக்குல எழுதிடுவார் அவரு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே அப்படின்னா, சரி நான் வந்து நியூயார்க்கே நான் போயிடுறேன்
அப்படின்பாரு இந்த டாம் ரிப்லி. ஒரு மாதிரி ஒரு ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்கும். அந்த கிரீன்லீஃப் வந்து வெரி ஹேண்ட்ஸம், வெரி வெரி ஹேண்ட்ஸம். அவரோட கிளாஸ், அவரோட ஸ்டைலு, பேசுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த போட்ல. ஸோ நடு கடல் அந்த இடத்துல நின்று அவங்க பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, போலான உடனே அந்த போட் அந்த புல்லிங் ஸ்ட்ரிங்கை வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படி புல் பண்ணுவாரு. அந்த நேரத்துல இந்த டாம் ரிப்லி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுவாரு, இந்த ரோயிங் ஸ்டிக் எடுத்து அந்த கிரீன்லீஃபோட தலையில அடிச்சு மர்டர் பண்ணிடுவாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் கதைக்கு போல, ஏன்னா நீங்க கதையை பார்த்தாதான் அதுக்கப்புறம் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு 3rd எபிசோட்ல வரும். ஸோ இதுக்கப்புறம் நேர போவாரு, டிஸ்போஸ் பண்ணுவாரு பாடியை, பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, அதே ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணுவாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்பான், ஏன் 2 பேர் இருந்தீங்களா, ஒருத்தர் இருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப கிளவரா ஆக்ட் பண்ணிருப்பாரு. இவரோட கிரீன்லீஃபோட அவ்வளவு வேல்யூபிள் திங்ஸ், வாட்ச், மோதிரம், ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருப்பாரு அந்த கிரீன்லீஃப். அது மேலேயே ஒரு ரொம்ப கண்ணு இருக்கும். ட்ரெயின்ல போகும்போது எல்லா இடத்துலயும் அதை பார்ப்பாரு. அந்த மோதிரத்தை கழட்டிப்பாரு, ஸ்பெக்டக்கிள்ஸ், கேமரா ஒன்று இருக்கும், பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த மார்ஜுக்கு வாங்க பர்ஃப்யூம் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வெக்கேட் பண்ணிட்டு நேர அட்ரானின்ற ஊருக்கு வருவாரு. எந்த சூடுமே தெரியாம கிடுகிடுன்னு அந்த கிரீன்லீஃப் வீட்டுக்கு மேல ஹால்ல போயிட்டு அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ், வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாரு. இந்த மார்ஜ் வந்து என்ன கேட்பாங்க, வாட் ஹேப்பன் டு டிக்கி அப்படின்பாங்க. ஓ, உனக்கு லெட்டர் எதுவும் போடலையா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா. இல்ல எனக்கு எதுவும் லெட்டர் போடலையா அப்படின்னு. இல்ல உனக்கு லெட்டர் வரும், ரோம்ல இருக்கான், உன்னை பார்க்க வேணாம் கொஞ்சம் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. கதையெல்லாம் ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படி ஸ்லோவா. இந்த மார்ஜுக்கு புரியாது, என்ன ஏன் பார்க்க வேணான்றான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சிருமா. இல்ல கொஞ்ச நாள் உன்னோட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப நீ எங்க போற, எல்லாத்தையும் வந்து இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் நான் கொடுத்துட்டு நான் அப்புறம் அப்படியே நான் வெளியே நான் போயிடுறேன் அப்படின்பாரு. இந்த மார்ஜுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது அப்படின்பாரு அவரு. ஸோ இந்த டாம் ரிப்லி என்ன பண்ணுவாரு, அவ்வளோ பொருளையும் எடுத்து இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அந்த கார்கோல கொடுத்துட்டு, அவரு பணம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்ப அவர்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கும், அந்த கிரீன்லீஃப்ல இருந்து எடுத்த பணத்தெல்லாம் வச்சிருப்பாரு. அவர் பணத்தை எடுத்துட்டு அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு நேரா ரோமுக்கு போவாரு. ரோம்ல போய் ஹோட்டல்ல செக்இன் பண்ணுவாரு. இந்த இடத்துல இருந்து அவர் கம்ப்ளீட்டா அவர் வந்து கிரீன்லீஃப் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிய வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவரை ட்ராக் பண்ண ஒவ்வொரு ஹோட்டலா காலி பண்ணிட்டே போவாரு. கடைசியில ஒரு ரெசார்ட்டுக்கு, ஒரு வில்லாக்கு போவாரு. அங்கேயும் கிரீன்லீஃப்ன்ற ஐடென்டிட்டியில வந்து அவரு சாதாரணமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, இந்த மார்ஜ் சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த ஃப்ரெடி சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இவர் மட்டும் ரொம்ப கிளவரா என்ன பண்ணுவாரு, நியூயார்க்ல இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோர்ஜரி கேத்து நல்லா போடுவாரு. நான் இங்கெல்லாம் இருக்கேன், நான் இப்ப ரோம்ல இருக்கேன், நான் அந்த ஆர்டிஸ்ட் கூட அங்க போறேன் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு அவங்க அப்பா அம்மாக்கு. ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் வந்து கிரீன் லீஃபா எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாரு. பேங்க்ல, ஹோட்டல்ல, எங்கெங்கெல்லாம் முக்கியமான இருக்கும் அந்த அவர் தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே அவர் வந்து கிரீன்லீஃப் தான், ரிச்சர்ட் கிரீன்லீஃப் டிக்கி. பட் இவரை யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வந்து இவரை அவங்க சில பேர்கிட்ட ஒரு அந்த டாம் ரிப்லியா தான் பிஹேவ் பண்ண முடியும். அது நீங்க அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றது. சில பேர்கிட்ட அவரை பார்க்காதவங்க கிட்ட எல்லாம் அவர் வந்து கிரீன்லீஃபா வந்து ஆக்ட் பண்ணுவார் அவர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாமே. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அந்த கதையை சொல்ல, ஏன்னா இதுக்கப்புறம் ஈஸியா புரியும் உங்களுக்கு கதை. இந்த கடைசி செகண்ட், அந்த சீரீஸோட கடைசி செகண்ட் வரைக்கும் இதுல ஒரு கிரிப்பிங் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதுலதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து தெரிய வரும். அந்த போலீஸ் அவரை ரவினி அப்படின்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் டிட்டோ இன்னைக்கு இருக்கிற நம்ம ரவிசாஸ்திரி மாதிரி தான் இருப்பாரு. அப்படியே அதே மாதிரி மீச, கண்ணு, டாலு, அந்த பல்லு எல்லாமே வந்து இதா இருக்கும். அப்கோர்ஸ் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எல்லாமே வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ற ஃபிளாஸ் தான். அதுல அந்த இதுதான். அது வந்து ரொம்ப பெருசா தெரியாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு கிளாரிங்கா ஒரு இது ஒண்ணு இருக்கும். பட் அதை வந்து நம்ம இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ண அந்த சீரியஸ்க்காக நம்ம அதை வந்து ஃபோர்கோ பண்ணிடலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே சமாளிப்பாரு. இந்த பக்கம் டாம் ரிப்லியா சமாளிப்பாரு, இந்த பக்கம் கிரீன்லீஃபா சமாளிப்பாரு. ஸோ அந்த கிளவர்னஸ், அந்த ஸ்மார்ட்னஸ் அதை வந்து எக்ஸலண்டா பிக்சரைஸ் பண்ணிப்பாங்க. நிறைய இடத்துல வசனமே இருக்காது. ஒரு நான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப மர்டர் பண்ணிட்டாரு, டிஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன் பாடியா. பட் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து
இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காட்சிகள் எல்லாம் வசனமே இருக்காது. அவர் ஒருத்தரே சிங்கிள் ஹேண்டடா நடிச்சிருப்பாரு. அமேசிங் எக்ஸ்பிரஷன், ரொம்ப சாஃப்ட். ஒரு 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 கிரிமினல் வந்து இவ்வளவு சாஃப்டா இருக்க முடியுமான்றதும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழங்காலத்துல நாகேஷை எடுத்துக்கலாம். பருவே இல்லாத ஒரு நாகேஷ் மாதிரி நீங்க அசியூம் பண்ணிட்டீங்க. முடிய தூக்கி வாரி அவரோட ஃபேஸ், பேசுறது, ஸ்மைல் பண்றது, எந்த ஒரு கேள்விக்கும் மனுஷன் துளி கூட அசர மாட்டார். அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இறுக்கமா இருந்து அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் கரெக்டா சொல்லி அந்த டயலாக் டெலிவரி பண்ணுவாரு. கடைசி செகண்ட் வரைக்கும் நான் வந்து இதுல ஒரு நாட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஈஸியா புரியும். இது ஒன் வேர்டு டயலாக் தான் எல்லாமே. நீங்க கண்டிப்பா பாருங்க, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த அந்த சீரீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, என்டையர் சீரீஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். மருந்துக்கு கூட ஒரு இடத்துல வந்து கலர் வந்துடாது. அவ்வளோ ஒரு டெப்த் கிரியேட் பண்ணுவோம் அந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி. எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன போட்டோகிராஃபி இருக்கும் நீங்க நினைச்சு பாப்பீங்க. பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அண்ட் கேமரா ஆங்கிள் எல்லாம் டாப்ல இருந்து அதுக்கப்புறம் வேறமான வித்தியாசமான ஆங்கிள் இருந்து எல்லாம் உங்களுக்கு இந்த கேமரா எடுத்திருப்பாங்க. அதுவே உங்களை இழுத்து பிடிச்சி உட்காருவீங்க படத்துல. அண்ட் அதுக்கு அடுத்து மியூசிக் எல்லாமே நேச்சுரல் மியூசிக், நேச்சுரல் சவுண்டு, அந்த சர்ச்சோட கொயர் சவுண்டு, சர்ச் பெல்லு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பியானோ, எல்லாமே சாஃப்ட் டோன்ல தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த லூச்சோ அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, ஒரு 3-4 இடத்துல வரும் அந்த லூச்சோ. நீங்க அதை பாருங்க, அது கண்டிப்பா உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் வரும். அதே மாதிரி இந்த கடைசி நாட்டு சொன்ன பாத்தீங்களா, லாஸ்ட் செகண்ட்ல தான் அந்த நாட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வரும். எல்லாருமே கண்ணாலே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அதிகபட்சமான அது எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். அதாவது வசனமே ரொம்ப இருக்காது. நம்மால் டிமேல் அடிதடி சண்டை எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கதையோட போற அந்த போக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் ஸ்லோவா இருந்தாலும் உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கும் உங்களை. ஸோ அது வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு போகுதுன்னு பேப்பர்ல படிச்சேன். ஸோ எனக்கு அதனால தான் நான் இதை ஒரு 6 months முன்னாடியே பார்த்தேன். ஸோ நான் இதை சொன்னேன் அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சீரீஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இந்த ஸ்டோரி லைனை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குமே நீங்க பாஸ் ஆன் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.